ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு கீப் எஜுகேட்டிங் யுவர் செல்ஃப். இன்றைக்கான பதிவில் 9ஆம் வகுப்பு அறிவியல் புதிய புத்தகத்திலிருந்து உங்களுக்கு தெரியுமால, அனைத்து விண்மீன்களும் கிழக்கிலிருந்து மேற்காக நகர்வது போல் தோன்றினாலும் ஒரே ஒரு விண்மீன் மட்டும் நகராமல் உள்ளது போல் தெரியும். அது துருவ விண்மீன் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, இந்த துருவ விண்மீன் மட்டும் நிலையாக அமைந்துள்ள புவியின் சுழல் அச்சிற்கு நேராக அமைந்திருப்பதால் துருவ விண்மீன் ஒரே இடத்தில் உள்ளது போல் தோன்றுகிறது. புவியின் தெற்கு அரைக்கோளத்திலிருந்து துருவ விண்மீன் தெரிவது இல்லை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. திரும்ப சொல்கிறேன். அனைத்து விண்மீன்களும் கிழக்கிலிருந்து மேற்காக நகர்வது போல தோன்றினாலும் ஒரே ஒரு விண்மீன் மட்டும் நகராமல் உள்ளது போல் தெரியும். அந்த விண்மீன் துருவ விண்மீன் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, நிலையாக அமைந்துள்ள புவியின் சுழல் அச்சிற்கு நேராக அமைந்திருப்பதால் இந்த துருவ விண்மீன் ஒரே இடத்துல உள்ளது போல தோன்றுகிறது. புவியின் தெற்கு அரைக்கோளத்திலிருந்து இந்த துருவ விண்மீன் தெரிவது இல்லை. தேங்க்யூ.